விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ராஜபாளையம் ஜவஹர் மைதானம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மாவட்ட கழக செயலாளருமான KT ராஜேந்திர பாலாஜி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மகுடஞ்சாவடியில் அதிமுக சார்பில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார். அப்போது அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அதிமுக சார்பில் சாலை கிராமம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் சேவியர் தாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் மேச்சேரி அருகே சிந்தாமணியூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் திறந்து வைத்தார். இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த குன்னத்தூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சரும் பவானி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பண்ணன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அண்ணா பேருந்து நிலையம் முன்பு அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை கழக வர்த்தக அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சீத்த செல்லப்பாண்டியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் காந்தி மாநகர் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட கோடைக்கால நீர்மோர் பந்தலை மாநகர் மாவட்ட செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K அர்ஜுனன் மற்றும் முன்னாள் அமைச்சர் சேமா வேலுச்சாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கோவை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சிங்கைஜி ராமச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் ஆலப்பாக்கம் ஊராட்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள், அரிசி மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையினை முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அன்னதானம், நீர்மோர் மற்றும் பழ வகைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் சிட்லாப்பாக்கம் ச. ராஜேந்திரன், திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம், காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணித சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அதிமுக மேற்கு ஒன்றியம் சார்பில் பசுபதி கோவில் பேருந்து நிறுத்தம் மற்றும் கடை வீதி, சரபூஜி ராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளருமான ரத்தினசாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பழங்கள் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினர். நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளது. பழையப்பேட்டை 22வது வார்டில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாவட்ட கழக செயலாளர் கணேசராஜா திறந்து வைத்தார். இந்த நிகழ்வின் போது கழக அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவம், அவைத் தலைவர் பரணி சங்கரலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.